அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. பகவானுடைய வாழ்க்கையில் பகவானிடமிருந்து நாம் ஒவ்வொரு நிமிடம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்தில் நாம் இன்று காணப்போவது பகவானும் அவருடைய தாயாரும் என்ற விஷயங்களை பார்க்க போகின்றோம். பகவான் மதுரையை விட்டு திருவருணை வந்ததில் மிகவும் கஷ்டப்பட்டு மனம் நொந்த ஒரு ஆத்மாக்களில் நிச்சயமாக அவருடைய தாயும் ஒருவர். பல சமயம் பகவானை சந்திக்க பார்த்து அவர்கிட்ட எவ்வளவு கெஞ்சி கூத்தாடியும் பகவான் செல்ல மறுத்து விட்டார் தாயோடு. ஆனா தாய்க்கு உண்டான உபதேசங்களை எழுதி கொடுத்தார். ஆக பகவான் எழுதி கொடுத்த உபதேசங்களில் முதல் உபதேசமாக நமக்கு கிடைத்த உபதேசம் அது. பகவான் அந்த தாய்க்காக அருணாச்சலிடம் பிரார்த்தித்து அவளை ஜுரத்திலிருந்து காப்பாற்றினார். அந்த சந்ததி தழைக்க வேண்டும் என்று அவளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி அந்த ஜாதி மத வேறுபாடுகளிலிருந்து அவள் வெளிவருவதற்காக அவளை காப்பாற்றி ஜீவன் முக்த நிலையும் அளித்தார். அந்த பகவானும் அவருடைய தாயாரும் என்ற இந்த சிறு தொகுப்பிலிருந்து நாம் அறிந்து கொள்வது எவ்வாறு பகவானை பரிபூர்ணமாக சரணடைந்து அந்த தாய் ஜீவன் முக்த நிலையை அடைந்தாள். என்னெல்லாம் அவர் வேணான்னு சொல்றாரோ அதை ஒரு ஸ்டேஜில் அவ எல்லாத்தையும் விட்டு விட்டாள். ஆக குரு சொல் கேட்டல் அப்படிங்கறது அவ தன் குழந்தையிடமே கற்றுக்கொண்ட தாய். அந்த தாய் அவளுடைய சந்நிதி இன்று ஸ்ரீ மாத்ருபூதேஸ்வரர் சந்நிதியாக மிளிர்கின்றது. அங்கு ஆன்ம சாதகர்கள் சென்று பிரார்த்தனைகள் அனைத்தும் அடைய பெறுகிறார்கள், நிறைவேற்றப்படுகின்றன அந்த பிரார்த்தனைகள். இன்றைய ரமணாசிரமம் தழைப்பதற்கு ஆதிமூல காரணமாக நமக்கு கிடைத்த ஒரு சந்நிதி தான் அந்த ஸ்ரீ மாத்ருபூதேஸ்வரர் சந்நிதி. இதன் மூலம் நாம் பகவானின் தாயுடைய சிறப்புகளையும் அறிகின்றோம், பகவானுடைய அந்த சிறப்பையும் அறிகின்றோம். பகவானையே சரணடைந்து நாமும் எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு பகவானால் அதே நிலையை நமக்கும் பகவான் அது அருள்வார் என்று நிச்சயமாக திடமாக நம்பி பகவானையே சரணடையலாம்.